சரி, இப்போது நம்மளோட நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ஃபார்முலா வந்து in is equal to 0 to pi by 2 cos power nx dx. எப்படி sin power nx dx பண்ணமோ அதே தான், சேம் கான்செப்ட், அதே மாதிரி பண்ணணும். ஓகேவா? நம்ம என்ன பிரிச்சோமா, 0 to pi by 2 cos power n minus 1x into cos x dx இந்த மாதிரி பிரிச்சோமா. இப்போது இது u, இது dv. ஓகேவா? அப்போ u is equal to cos power n minus 1x dx. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் n minus 1 முன்னாடி வருமா, cos power n minus 2x. ஓகேவா? இங்கே dx வராதுப்பா, dx. அப்புறம் சாரி, இது வந்துருச்சா, cos xோட டிஃபரன்ஷியேஷன் வந்து என்னது, மைனஸ் sin x, அப்புறம் தான் dx வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு dv is equal to என்னது, இது cos x dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும், v is equal to sin x. ஓகேவா? இது வந்துருச்சா. இப்போ இன்டகிரல் u dv என்னது, uv மைனஸ் இன்டகிரல் v du. ஓகேவா? அப்போ என்ன போனோம் நெக்ஸ்ட்டு, in is equal to u என்னது, u வந்து காஸுக்கு பவர் n minus 1x, dv என்னது, சாரி uv, v என்னது sin x 0 to pi by 2 மைனஸ் இன்டகிரல் v என்னது, v வந்து sin x, இங்கே du என்னது, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா, அந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த n minus 1 கான்ஸ்டன்ட், அப்போ இந்த n minus 1 வெளில எழுதிக்கும், sin x. நெக்ஸ்ட் என்ன வரும், cos power n minus 2x into sin x dx. இங்கே ஒரு சைன் இருக்குது, இங்கே ஒரு சைன் இருக்குது, அப்போ சைன் ஸ்கொயர் ஆயிருமா. அண்ட் இன்னொரு விஷயம், காஸ் இருக்குது, பை பை 2 இருக்குது, 0, சைன் இருக்குது, 0 இருக்குது, 0, அப்போ இந்த மொத்த டேர்மே 0. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்போ இந்த டேர்ம் மட்டும் தானே பாக்கி இருக்கும். in is equal to n minus 1 0 to pi by 2 என்ன வரும், sin square x into cos power n minus 2x dx. n minus 1 0 to pi by 2 எப்படி சைன் பிரிக்கலாம், 1 minus cos square x பிரிக்கலாம். அப்போது இங்கே cos power n minus 2x dx. இது கூட மல்டிப்ளை பண்ணணும், இல்லை இது கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், n minus 1 0 to pi by 2 cos power nx into 1 என்ன வரும், cos power n minus 2x dx மைனஸ் இங்கே cos power 2 இருக்குது, cos power n minus 2 இருக்குது, ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும், பாக்கி இருக்கிறது n மட்டும்தான், cos power nx dx. இப்போ இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக பிரித்து எழுதலாமா. in is equal to n minus 1 0 to pi by 2 என்ன வரும், cos power n minus 2x dx மைனஸ் n minus 1 இன்டகிரல் 0 to pi by 2 cos power nx dx. இது in, இது n minus 1, இங்கே n-க்கு பவர் n minus 2 இருக்கிறதுனால in minus 2 மைனஸ் n minus 1, இங்கே n இருக்கிறதுனால in, இது அங்கே அனுப்பு. இப்போ in ப்ளஸ் n minus 1 ஆஃப் in is equal to n minus 1 in minus 2. இதில் in காமனாக எடுத்த மாதிரி போன சம்மில் போட்டது அப்படியே தான் வரும். 1 plus n minus 1 is equal to n minus 1 of in minus 2. அப்போ inோட ஃபார்முலா என்ன வரும், n minus 1 divided by n minus 2. ஓகேவா? இதுதான் inோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ போட சொன்னா, புட் n is equal to n minus 2, n minus 4, n minus 6 so on so on போட சொன்னா, இப்போ n minus 2 என்ன வரும், n minus 3 divided by n minus 2 n minus 4. இதை நம்ம போனதுலேயே போட்டிருக்கோம், இல்லை சிம்பிளாக போடணும். இது 1, அடுத்த ஆட் நம்பர் 3, நெக்ஸ்ட்டு இங்கே 2 வரும். ஓகேவா? இது 2, அடுத்த ஈவன் நம்பர் 4. அப்போ இதுக்கு என்ன வரும், n minus 5 divided by n minus 4 n minus 6. n minus 6 is equal to n minus 7 by n minus 6 n minus 8. ஓகேவா? இது மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? இப்போ ஃபார் ஈவன் நம்பர் இந்த ஃபார்முலா வந்தது, in is equal to n minus 1 by n minus 3 by n minus 2, next n minus 5 by n minus 4 on so லாஸ்ட் என்ன இருந்தது, 1 by 2 I0ன்னு வந்துதான் நமக்கு.
இப்போ இந்த ஐ நாட் கண்டுபிடிக்கணும். ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு 0 to π/2 காஸ் பவர் 0x dx. எனிதிங் பவர் 0 என்னது 1 தான், ஓகேவா? அப்போ 0 to π/2 dx. அப்போ என்ன வரும்? டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷனும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மட்டும் இருக்கும். 0 to π/2, அப்பர் லிமிட் π/2, லோவர் லிமிட் 0. அப்போ ஆன்சர் என்ன வரும்? π/2. அப்போ உங்கள் ஃபார்முலாவும் என்ன வரும்? in is equal to n-1/n, n-3/n-2, n-5/n-4 and so 1/2 π/2. சைனு காசு ரெண்டுத்துக்கும் சேம் ஃபார்முலா தான் வரும், ஓகேவா? இப்போ ஃபார் ஆட் நம்பர் அதே தான். in is equal to n-1/n, n-3/n-2, n-5/n-4 and so 2/3 1. சாரி I1, ஓகேவா? இப்போ I1 கண்டுபிடிக்கணுமா? I1 is equal to 0 to π/2 cos power 1x dx. காஸோட இன்டகிரேஷன் அது, காஸோட இன்டகிரேஷன் அது சைனு. வெயிட் பண்ணுப்பா. லிமிட் என்ன வரும்? 0 to π/2. அப்போது sin π/2 மைனஸ் sin 0, sin 0 0, sin π/2 1. அப்போ ஃபார்முலா என்ன வரும்? in is equal to n-1/n, n-3/n-2, n-5/n-4 so 2/3. இங்கே என்ன வரும்? I1 வந்து நமக்கு 1. இதுதான் ஃபார்முலா. ஆக மொத்தம் ரிடக்ஷன் ஃபார்முலா சைனுக்கும் சரி காஸ்க்கும் சரி சேம் ஃபார்முலா தான். ஆனால் நீ காசுக்கு எப்படி எழுதணும், சைனுக்கு எழுதணும் அப்படின்றத பார்த்துக்கணும், சரியா?